கார் விபத்தில் சிக்கிய மதுரை ஆதினம் தன்னை கொல்ல சதி நடந்ததாக குற்றம் சாட்டிய நிலையில் அவரது ஓட்டுநரின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதினன் தான் அவருடைய ஆசை தான் நீ காப்பாத்துச்சு. நேற்று முன்தினம் சென்னை காட்டாங்குளத்தூரில் அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள கடந்த வெள்ளிக்கிழமை மதுரையிலிருந்து தன்னுடைய காரில் ஆதினம் சென்னை வந்தார். வரும் வழியில் உளுந்தூர்பேட்டை அருகே ஆதினத்தின் கார் விபத்திற்குள்ளானது. இதில் எந்த காயமுமின்றி அவர் தப்பினார். இதையடுத்து சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசிய மதுரை ஆதினம் கார் விபத்து மூலமாக தன்னை கொல்வதற்கு சதி நடந்ததாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதினன் தான் அவருடைய ஆசை தான் நீ காப்பாத்துச்சு. மீனாட்சி சுந்தரேச பெருமான் தான் நீ காப்பாத்தினான். இந்த இடத்துல நிப்பனா பிளவமான அவ்வளவு தூரம் நடந்தது. நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. நிகழ்ச்சி முடிந்த பிறகு செய்தியாளர் சென்ற மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் நம்பர் பிளேட் இல்லாத வாகனம் மூலமாக திட்டமிட்டு குறிப்பிட்ட மதத்தினர் மோதியதாக கூறினார். இல்ல அது வந்து பிளான் பண்ணி வந்த மாதிரி. ஆமா பிளான் பண்ணி வந்த மாதிரி. பக்கா பிளானி தான். ஏன்னா உங்களுக்கு வந்த வேகம் அப்படி இருந்தது. இன்னொரு பேரிகார்டு இருக்கு. கார்ல வந்து நம்பர் பிளேட்டே கிடையாது. சோ நம்பர் பிளேட் இல்லாதனாலதான் எங்களுக்கு வந்து சந்தேகமே ஏற்படுது. உங்க தரப்புல புகார் கொடுக்கப்பட்டிருக்கா காவல் நிலையத்தில்? நாங்க ஒன்றும் புகாரும் கொள்ளல, தெரியப்படுத்திருக்கோம். நாங்க புகார்ல சிவபெருமான்ட்ட விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் தவறி இருந்தா தீர்த்து. கார்ல நம்பர் பிளேட் இல்ல சார். பக்கா பிளானிங். கார்ல நம்பர் பிளேட் இல்ல. ஒரு பேரிகார்டை தடுத்து மீறி வந்து இடிக்கணும். அதாவது ரெண்டு பேரிகார்டு இருக்கு. அந்த பேரிகார்டை உடைச்சு சன்னிதானத்தோடைய காரை வந்து மோதக்கூடிய ஒரு வகையில ஏற்படுத்துறாங்கன்னா இது திட்டமிட்ட சரிதான். இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் ஆதீனத்தின் குற்றச்சாட்டு தவறானது என்று விளக்கமளித்தக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை விபத்து தொடர்பான சிசிடிவி ஆதாரத்தையும் வெளியிட்டு உண்மையை அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த சிசிடிவி ஆதாரத்தின்படி மதுரை ஆதீனம் பயணித்த கார் அதிவேகமாக சாலையை கடந்ததும் குற்றச்சாட்டு கூறப்பட்ட கார் மிதமான வேகத்தில் வந்ததும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. குற்றச்சாட்டுக்கு உள்ளான கார் மிதமான வேகத்தில் வந்ததாலும் உடனடியாக பிரேக் பிடித்து நின்றதாலும் தான் ஆதீனம் பெரும் விபத்தில் சிக்கவில்லை என்பதையும் காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. மேம்பாலத்தில் செல்வதற்கு பதிலாக மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் தவறாக கீழே சென்றதாகவும் அவரின் கவனக்குறைவுதான் விபத்திற்கு முழு காரணம் என்பது தெரிய வருவதாக கூறியுள்ள காவல்துறை மதுரை ஆதீனத்தை கொலை செய்ய எந்த சதியும் நடக்கவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்துள்ளது. விபத்திற்கு பிறகு இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் பிறகு காவல்துறைக்கு எந்த புகாரும் அளிக்காமல் அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டதாகவும் கூறியுள்ளது. மேலும் இது குறித்து சமூக வலைதளங்களில் பொய்யான தகவலை பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியது மட்டுமின்றி அதனை கொலை முயற்சி என்று திசை திருப்பி மத ரீதியான மோதலை உருவாக்க மதுரை ஆதீனம் முயற்சித்தது சரியா என்ற கேள்வி பல தரப்பிலும் முன்வைக்கப்படுகிறது.